ஒரு பெண்ணுக்கு பிசிஓடி இருந்து கர்ப்பமாகும் பொழுது அவங்க வயத்துல வளர்ற குழந்தைக்கு பிற்காலத்துல சக்கரை வியாதி வர வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. டீனேஜ் பெண்கள் நிறைய பேருக்கு இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த வியாதி இப்போ ரொம்ப பரவலா இருக்கு. பிசிஓடி, பிசிஓஎஸ் இதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இதுல ஒரு 3 கண்டிஷன் நம்ம முக்கியமா பார்க்கணும். நம்பர் 1, ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு இதை சொல்லுவோம். அதாவது இவங்களுக்கு பெண்களுக்கான ஹார்மோன்ஸை விட அதிகமா ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கு. இது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்திருக்கிறோம். இதோட சிம்டம்ஸா அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல முடி முளைக்கிறது, ஆண்கள் மாதிரி முன்பகுதியில சொட்டை விழுகிறது, அப்புறம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாவே போகாத முகப்பருக்கள், இன்னொன்னு ஆண்கள் மாதிரி வயிற்று பகுதியில கொழுப்பு சேர்ந்து ஆண்கள் மாதிரியே தொந்தி இருக்கிறது. இதெல்லாமே ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடு. இது கண்டிஷன் நம்பர் 1. நம்பர் 2, மாசம் பீரியட்ஸ், மாதவிடாய் சரியா வர்றது கிடையாது. ரொம்ப இர்ரெகுலர், அதாவது ரொம்ப 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, சில பேருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட வரும், சில பேருக்கு மாத்திரை போட்டாதான் வரும். இந்த மாதிரி ரொம்ப இர்ரெகுலரா மாதவிடாய் வர்றது, இது நம்பர் 2 கண்டிஷன். நம்பர் 3 இவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பார்க்கும் பொழுது இவங்களோட சினை பையில நிறைய நீர் கட்டிகள், அதாவது நீர் குமிழிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ இந்த மாதிரி நிறைய நீர் குமிழிகள் அதிகமா ஸ்கேன்ல தென்படுது அப்படின்னாலும், இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது 2 இருக்கு அப்படின்னாலே இவங்கள பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த வியாதியை ஹார்மோன் கோளாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் சரியா வேலை செய்யல, ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமா வேலை பார்க்குது. அதனால இந்த கண்டிஷனை நம்ம ஹார்மோன் கோளாறு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல ஒரு படி மேல போய் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனும் வேலை செய்யல அப்படின்னா, இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மைல்டு ஃபார்ம்ல பிசிஓடி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிவியரானது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், அதாவது பிசிஓஎஸ். அப்ப எனக்கு மைல்டா தான் இருக்கு பிசிஓடி அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாம். பிசிஓடி இருக்கு அப்படின்னாலே அது சரி பண்ணல அந்த கட்டத்திலேயே அப்படின்னா, அது அடுத்தது பிசிஓஎஸ்க்கு கொண்டு போய் நம்மள விட்டுடும். சோ இந்த மாதிரி டீனேஜ் பெண்களுக்கு நிறைய பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெண்டுமே பரவலா இருக்கிறதுனால, இந்த பெண்கள் திருமணமாகி குழந்தை பேரு அப்படின்னு வரும்போது குழந்தை உண்டாகிறதுக்கே நிறைய கஷ்டப்படுறாங்க. இதுல நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. IUI, IVFன்னு நிறைய ஹெவியான இன்ஜெக்ஷன்ஸ் போடுற மாதிரி எல்லாம் வருது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் இவங்க மாசம் ஆகுறாங்க அப்படின்னா, கர்ப்பமானதுக்கு அப்புறமா GDM அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பகால சர்க்கரை வியாதியால இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் நிறைய பேரு பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த கரு அதிகமான சர்க்கரை இருக்கிற சூழல்ல இருக்கிறதுனால, அந்த குழந்தைங்களோட மரபணுக்கள்லயே பிற்காலத்துல சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமா பதியப்படுது. அதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லாத பெண்கள் பெத்துக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, பிசிஓடி இருக்கிற பெண்களால வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சக்கரை வியாதி வர்றது பிற்காலத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்டடீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க போக போக ஒபிசிட்டி, அப்புறம் பிளட் பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இப்படி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த வலையில விழுந்துடுறாங்க. ஒரு 15-16 வயசுல எல்லாம் சக்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாயிடுது. போக போக இவங்களுக்கு வியாதிகள் சிவியர் ஆகுது. சோ இந்த மாதிரி போகும்பொழுது இளமைய எனர்ஜெட்டிக்கா என்ஜாய் பண்ண முடியாம வியாதிலையும் மாற்று மருந்துலயுமே உங்களோட வாழ்க்கையை கழிக்கிற மாதிரி ஆயிடுது. சோ இந்த அளவுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இதுல மூலமுதற் காரணமா சொல்றது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. அதாவது இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யல அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் சரியா வேலை செய்யல அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில ஒரு லோடு மேன் இருக்காங்க. லோடு மேன் அப்படின்னா மூட்டை தூக்கி வைக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்க அந்த கம்பெனில ஒரே ஒரு லோடு மேன் வச்சிருக்காங்க. ஆனா தினமும் 2 லாரி லோட தூக்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஆரம்பத்துல எனர்ஜெட்டிக்கா அவர் வேலை செஞ்சாலும் போக போக நாள் ஆக அவருக்கு டயர்ட் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனில இன்னும் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா லோடு இன்னும் அதிகமா தான் இருக்கு. சோ 2 பேரா வேலை செஞ்சாலுமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்களால வேலை செய்ய முடியுமே தவிர திரும்ப அவங்களாலையும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எவ்வளவுதான் லோடு மேன் வச்சாலும் லோடு ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறப்ப எங்களால முடியல அப்படின்னு மொத்தமா எல்லாரும் ஸ்ட்ரைக்குக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்துல கம்பெனி திவால் ஆயிடும். இதேதான் நம்மளோட உடம்புக்கும் நடக்குது. ஆரம்பத்துல நம்ம இளமையா இருக்கிறப்ப நிறைய சக்கரை, மாவுச்சத்து இந்த மாதிரி லோடு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால
ஆரம்பத்துல இன்சுலின்ங்கிற ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சு சர்க்கரை அளவை கண்ட்ரோலா வச்சிருக்கு. போக போக அதால லோடு தாங்க முடியல. அப்புறம் மாத்திரை மருந்து வெளியில இருந்து இன்சுலின் ஊசி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எவ்வளவு இன்சுலின் ஊசி மாத்திரை அப்படின்னு எடுத்தாலும் நம்மளோட உடம்பு ஏகப்பட்ட கார்ப்ஸ் லோடு இருக்கிறதுனால இத சரி பண்ண முடியாம திணறுது. சோ அந்த கட்டத்துல நம்ம பாடிங்கிற கம்பெனி ஷட் டவுன் ஆயிருது. அதாவது கண்ணு, கிட்னி, லிவர், இருதயம் இப்படி முக்கியமான உறுப்புகள் பழுதடைஞ்சிருது. சோ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இல்லாம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இதை சரி பண்றோம். இந்த சர்க்கரையெல்லாம் நிறுத்தி எல்லா வகையான சர்க்கரையையும் நிறுத்தி எப்பயுமே நிறுத்தணும் அப்படின்னு நான் சொல்லல. எப்பயாவது மாசத்துல ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் தினமும் நிறைய சர்க்கரை, நிறைய மாவுச்சத்து அப்படி இல்லாம எப்பயாவது எடுத்துக்கலாம். பட் டெய்லி பேசிஸ்ல சர்க்கரையை நிறுத்திட்டு எல்லா வகை நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு மாவுச்சத்து அளவையும் நம்ம குறைச்சிட்டு நம்ம இன்சுலினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனையில இருந்தும் நம்மளால வெளியே வர முடியும். இதனால நம்ம எதிர்காலம், அதாவது நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையையும் நம்மளால பாதுகாக்க முடியும். சோ உங்களுக்கு பிசிஓடி இல்ல பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா இதை நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு லாப்ரோஸ்கோபி ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சாதாரணமா நினைக்காம ரொம்ப எளிமையா உணவு முறை, வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் செஞ்சோம் அப்படின்னா பிசிஓடிங்கிற வியாதியை நம்மளால ஒழிக்கவே முடியும். இந்த மகளிர் தினத்துல என்னோட சேர்ந்து பிசிஓடியை ஒழிக்கணும் அப்படின்னு உறுதி எடுப்பீங்களா? ஆல் தி பெஸ்ட்.